இச்சை கொண்டவனாக நீ உன்னுடைய கடமைகளை செய்கிறார். முக்தியில் மோட்சத்தில் இச்சை கொண்டவனாக உன்னுடைய கடமைகளை செய் என்று பகவான் கூறினார். அந்த மோட்ச ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக நீ மோட்சத்தை அடையாவிட்டால் அல்லது என்னை நீ அடையாவிட்டால் வேறு எந்த லோகத்தை நீ அடைந்தாலும் அந்த காலச்சக்கரம் காலமாகிய அந்த லோகத்தில் சக்கரம் மாறி சுற்றி சுற்றி மீண்டும் மீண்டும் பிறவியைத்தான் அடைவாய் என்று ஒவ்வொரு லோகம் யுகத்தினுடைய கால அளவை இதில் கூறுகின்றார். பிரம்ம லோகத்துக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் லோகம் பிரம்மலோகம். நீ பிரம்மலோகத்துக்கு போனாலும், பிரம்மானா சதுர்முக பிரம்மன், நீ பிரம்மலோகத்துக்கு போனாலும் மீண்டும் நீ பிறவியை எடுப்பாய். மீண்டும் நீ இந்த உலகத்துக்கு வந்து பிறவியை எடுப்பாய். பிரம்மலோகத்துக்கு போனாலும் நீ ஞானத்தை அடைவேன்னு யாராலும் சொல்ல முடியாது. பிரம்மலோகம் போனாலுமே நீ ஞானத்தை அடைவேன்னு சொல்ல முடியாது. அந்த ஞானத்தை நீ அடைந்தால் நீ அங்கு மோட்சத்தை அடைவாய், கிரம முக்தி. ஞானத்தை ஒருவேளை நீ அடையாவிட்டால் மீண்டும் திரும்புவாய். மீண்டும் திரும்பி இந்த பிறவி என்கின்ற கால யுகத்தில் நீ உழன்று கொண்டு இருப்பாய். பிரம்மாவே அந்த ஒரு பிரளயத்தில் ஒரு யுகத்தில் ஒரு பிரம்மா, மறு யுகத்தில் அதே பிரம்மா வரமாட்டார். அதே நச்சிகேத யமதர்மராஜாட்ட கேட்குறான். யமதர்மராஜா சொல்கிறாரு, நான் தான் ஆயில் எடுப்பேன், எவ்வளவு காலம் நீ ஆயில் உனக்கு வேண்டுமோ அதை வச்சுக்க, நான் உனக்கு ஆயில் தர்றேன், தயவு செய்து இந்த ஆத்ம ஞானத்தை மட்டும் கேட்காத அப்படிங்கிறார். வேண்டிய வரம் தருகின்றேன், வேண்டிய இளமையை தருகின்றேன், உனக்கு மரணம் கிடையாது, பெண்களை தருகின்றேன், பொருள்களை தருகிறேன், ஆனால் நச்சிகேசா அதை மட்டும் கேட்காத அப்படிங்கிறார். எதை? அந்த ஆத்ம ஞானத்தை. அர்ஜுனுடைய கேள்வி என்ன? எதை அடைந்தால் திரும்பி வருவதில்லையோ அதை எனக்கு கூறுங்கிறான். யமதர்மராஜா என்ன சொல்கிறாரு? ஆஹா, நீ அதை மட்டும் கேட்காத, வேறு என்ன வேணாலும் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். நச்சிகேத வைராக்கியத்தை அடைஞ்சதுனால அவன் சுதாரித்து அதெல்லாம் அந்த வேலை வேணாம், ஆத்ம ஞானத்தை கொடுங்கிறாரு. ஆனால் நமக்கு பகவான் ஒருவேளை இல்லாட்டி ஒருவேளை நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு ஆத்ம ஞானத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் பெரும்பாலானவர்களுக்கு. ஏன்னா அதிலேயே அவர்கள் மூழ்கி விடுவார்கள். அப்படித்தானே? வேண்டிய பொன் இருக்குது, பொருள் இருக்குது, பணம் இருக்குது, வசதியை கொடுத்துறாரு பகவான். கோயிலுக்கு போகிறவங்க பூரா அதுதானே போகிறாங்க. யார் ஆத்ம ஞானத்துக்கு வேணும்னா போகிறாங்க, எனக்கு அந்த இது வேண்டும் இது கொடுத்துட்றாங்க. ஆனால் ஆத்ம ஞானத்தை மட்டும் பகவான் கொடுக்க மாட்டார். அதிகத்தை சொல்கிறேன். ஏன் சொல்ல வர்றேன்னா, நீண்ட ஆயுளை கொடுங்கிறீங்க. நீங்கள் யமதர்மராஜாங்கிற ஒரு போஸ்ட்டு உலக பிரளயமாகும் பொழுது நீங்களும் அழிந்து விடுவீர்களே, சர்வ ஜகத்தும் ஒடுங்கி விடுமே. அப்போ வேறொரு யமதர்மராஜா வருவார், அப்போ எப்படி நீங்கள் நீண்ட காலம் என்னை எப்படி வாழணுங்கிறீங்க அப்படிங்கிறான். நீண்ட ஆயுளை தர்றீங்கிறீங்க. இந்த யுகம் இப்பொழுது பகவான் விழித்து கொண்டு இருக்கின்றார். அதே அடுத்த சொல்கிறார், பிரம்மாவினுடைய படைப்பு நீங்கள் இந்த யுகத்தில் நீங்கள் யமதர்மராஜா தொழிலை செய்து கொண்டு வருகிறீர்கள். பல வருடங்களுக்கு பின்பு, எண்ணற்ற கோடி வருடங்களுக்கு பின்பு உங்கள் போஸ்ட்டு இந்த உலகம் பிரளயத்தை அடைந்துவிடும். உலகம் பிரளயத்தை அடைந்தால் எல்லா பிரம்மாவை தவிர, ஆத்மாவை தவிர, ஆத்ம ஞானத்தை தவிர, சச்சிதானந்த ரூபத்தை தவிர மற்ற எல்லாம் அழியும், நாசமாகும். ஹே யமதர்மராஜாவே, நீங்களும் நாசமாகி விடுவீர்களே. அதனால் உங்கள் போஸ்ட்டு கூட டெம்பரவரி தானே, ஏன்னா லாங் டெம்பரவரி, அவ்வளவு. இப்போ நமக்கு எப்படி 1000 வருடம், சரி 100 வருடம் ஆளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாரையுமே 1000 வருடம் வாழுங்க, 120 வருடம் வாங்க, 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்னு. அதனால் எப்படி நம்ம உடம்பை கவனித்தாலும்
எப்படி நீண்ட ஆயுளுடன் வாழுகன்னா நமக்கு என்ன அர்த்தம்? மேக்சிமம் இல்லை, 100 இயரத்தை நம்ம நீண்ட கால வாழுகன்றோம். ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு வருஷம் உண்டு, மனிதனுக்கு 100 இயர் மேக்சிமம். அதுக்கு ஒருத்தர் சொன்னார், 80 வயசுக்கு மேலே வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அப்படின்பாரு. 80 வயசுக்கு மேலே நம்ம எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ ஆயிடுவோம். இப்போயே யூஸ் அண்ட் த்ரோ தான், கிட்டத்தட்ட யூஸ் அண்ட் த்ரோ ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்மளாம் அப்போயே நடக்க முடியல, போக முடியல, வர முடியல. அப்போக்கப்போ ஆயில் போட்டு அப்போக்கப்போ உடம்பெல்லாம் மெக்கானிக்கல் செஞ்சு மருந்து மாத்திரையெல்லாம் போட்டு ஓட்ட வேண்டியிருக்கு. அதனால தான் சொல்கிறார். அதனால் இந்த இடத்துல எந்த நேரத்தில் எது நடக்கும். நேற்று சத்யநாராயணனுடைய அண்ணன் இறைவனுடைய திருவிடையில் அடைந்து விட்டார்னு சொன்னார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ராமானந்த மூலியமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த சத்சங்கத்தில் மனமாற நம்ம அவர் கிரமமுக்தி அடைய, அவருடைய எல்லாம் வல்ல மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய இறைஞான அன்பர்கள் சார்பாக நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். இந்த இறப்பு மரணம்னு வந்துருச்சு. ஆகையினால் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், எந்த யுகம் வந்தாலும், இதில் என்ன சொல்ல வர்றேன், தயவு செய்து ஆத்ம ஞானத்தை அடைந்தால்தான் மோட்சம். அடையாவிட்டால் 4,32,000 வருஷம் யுகத்தில் நாம் பிறந்து உணருவோம். 4,32,000 எது 1000 வருடங்கள் பிரம்மாவின் பகல். அதே அடுத்த ஸ்லோகத்தில் இப்போ பார்த்தோம். சகஸ்திர யுக பரியந்தம், 1000 வருடம் வரை பிரம்மாவிற்கு பகல். 2வது வரி ராத்திர ஆகமே, இரவு 1000 வருடங்கள் பிரம்மாவிற்கு இரவு. அப்போ ஒரு நாளுங்கிறதுக்கு பிரம்மாவுக்கு என்ன 2000 யுகங்கள், 2000 சதுர்யுகம். ஒரு நாளுங்கிறது நமக்கு என்ன 24 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். அதே மாதிரி பிரம்மாவினுடைய பகல் 1000 சதுர்யுகம். 4 கோடி இல்லை, 40 கோடியே இவ்வளோ வரும். அது பிரம்மாவிற்கு பகல். அப்புறம் 1000 பிரம்மா விழித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகமானது பிரம்மாவுக்கு பகல் எதுவோ, பிரம்மாவிற்கு விழிப்பு எதுவோ, எல்லா ஜீவராசிகளும் உற்பத்தி ஆகின்றன. எல்லா ஜீவராசிகளும், மரம், செடி, கொடி, நட்சத்திரங்கள், வானம், இயற்கை, மேகம், சூரியன், சந்திரன் அனைத்தும் உற்பத்தி ஆகின்றன. பிரம்மாவிற்கு பகல். பிரம்மா அப்போ பிரம்மாவிற்கு பகல் நடந்துக்கிட்டு இருக்கு. இரவு வரும்பொழுது அனைத்து உயிர்களும் ஒடுங்குகின்றன, அடங்குகின்றன. ஒரே ஒன்றுதான் அடங்காது. அது யார்? நாம் தான். பிரம்மாவே அடங்கி விடுவார். பிரம்மாவுக்கு அந்த போஸ்ட் முடிஞ்சு வேறொரு பிரம்மா வருவாராம். எல்லாம் ஃப்ரெஷ்னஸ். எப்படி ஒரு ஆட்சி முடிஞ்ச உடனே வேறு ஒரு பதவியில் எல்லாம் வேறு ஒரு ஆட்சியில் எல்லாம் வர்றாங்களோ, அது மாதிரி பிரம்மாவே முடிஞ்சிடும். அதனால் இந்த இடத்துல பகவான் சொல்கிறார், எது இருக்கும்? சச்சித் ஆனந்த சொரூபக, அதுதான் மிஞ்சி இருக்கும். நித்தியமான சாஸ்வதமான அந்த ஆத்மாதான் எல்லா இடத்திலும் இருக்கும். அப்போ ஞானம்ங்கிறது என்ன? ஆத்மா ஒரு காலத்திலும் ஒரு லயத்திலும் பிரளயத்திலும் அழியாமல் சச்சிதானந்த ஆத்மஸ்வரூபமாக அந்த பகவான் இருக்கின்றார். அதே நானே இருக்கின்றேன். அதே நேரத்தில் பிரத்யக் ஆத்மா, ஐக்கிய ஆத்மா என்று கூறுகிறார்கள். அதுவரை இந்த ஞானத்தை அடையும் வரை நமக்கு பிறவி என்பது உண்டு என்று எல்லாமே காலத்துக்கு உட்பட்டது. காலத்தினால்
வரையறுக்கப்பட்டது. இந்த சிருஷ்டி, இந்த உலகம், இந்த மலை, இந்த கடல் அனைத்தும் காலத்தினால் வரையறுக்கப்பட்டது. கடலே ஒடுங்கி விடும்னா விவசாயம் கற்பனை பண்ணி பாருங்க. அதனால் இந்த பிரம்மாவினுடைய இரவில் நாம் அனைத்தும் இருக்கின்றோம். போன்ற சென்ற வகுப்பில் சகஸ்திர யுக பரியந்தம் அகக யத் பிரம்மணோ விதுகு முதல் வரி. 1000 யுகத்தை கொண்டது சதுர்யுகம் பிரம்மாவின் பகல். 2வது வரி ராத்திரும் யுக சகஸ்திராந்தம் தேகோ அகக ராத்திர விதக ஜனாக விதக ஜனாக. ஜனங்கள் இதை அறிகிறார்கள். பிரம்மாவிற்கு இரவு 1000 சதுர்யுகத்தை கொண்டது. ஒரு சதுர்யுகம் 4 யுகத்தை சதுர்னு 4 யுகம் ஒரு சதுர்யுகம். ஒவ்வொரு யுகம் 4 சதுர்யுகம். கலியுகம் என்ன? 4,32,000 வருடம். துவாபர யுகம் என்ன? அதை 2ஆல் பெருக்கணும். 4,32,000 வருடத்தை 2ஆல் பெருக்கினா 8,64,000 வருடம் வரும். திருப்பி இந்த துவாபர யுகம்ங்கிறது என்ன? 8,62,000. அதே மாதிரி திரேதாயம்ங்கிறது என்ன? 4,32,000 × 3. கிருதயுகம் அல்லது சத்தியுகம்ங்கிறது என்ன? 4,32,000 × 4. ஆக ஒவ்வொரு யுகத்தையும் இந்த 4ஐயும் கூட்டினால் நமக்கு கிடைப்பது ஒரு சதுர்யுகம். 43,20,000 × 4ஐயும் கூட்டி அது ஒரு சதுர்யுகம். அந்த ஒரு சதுர்யுகத்தை × 1000 கூட்டினா பிரம்மாவிற்கு ஒரு பகல். அதே × 4 கூட்டினா பிரம்மாவிற்கு ஒரு இரவு. அப்போ 2000 வருஷம் பிரம்மாவிற்கு ஒரு நாள். 2000 வருஷம் ஒரு நாள். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் 360 நாள். அது மாதிரி இந்த இடத்துல 2000 × 360 பெருக்கலாம் எவ்வளோ வரும்? அவ்வளவு வருடங்கள் பிரம்மாவிற்கு இருக்கு. அப்படி பிரம்மாவின் ஆயுள் முடியும் பொழுது இந்த வருஷம் முடியும் காலத்தினால் வரையறுக்கப்பட்டது. இந்த வருஷம் முடியும் பொழுது 1000 சதுர்யுகம் முடிஞ்ச உடனே பிரம்மா என்ன செய்கிறாரு? பகலில் தூங்க போய் விடுவார். அப்பொழுது பிரளயம் வரும். நம்ம தூங்குனா லயம். பிரம்மா தூங்கினால் பிரளயம், நீண்ட லயம். நம்ம தூங்கினால் குறுகிய லயம். எப்படி? அப்புறம் தூக்கத்தில் நமக்கு ஏதாவது தெரியுதா? தூக்கத்தில் எல்லாம் ஒடுங்கிறதுல உலகம் தெரியுதா? நம்ம எங்கே இருக்கோம் தெரியுதா? நம்ம எப்படிப்பட்டவர் எதுவுமே தெரியாது. ஆகையினால இப்படிப்பட்ட யுகம் எல்லாமே காலத்துக்கு உட்பட்டது. காலத்திற்கும் இடத்திற்கும் வரையறாத அந்த ஆத்மாத நிலையானது என்று கூறுகின்றார். அதிக நேரம் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நமஸ்காரம். ஹரிவோம். ஹரிவோம் மகாராஜ். நமஸ்காரம். ஓம் மகாராஜ். நல்லது. ஓம். டெய்லி ராமானந்த மகாராஜை பார்க்குறாரு இந்த கிளாஸ். நாளைக்கு நீங்கள் பாருங்கள். இருக்காங்க, நாளைக்கு பாருங்க. அறிவோம் அறிவோம். தினந்தோறும் ஜூம் கிளாஸ் எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலை 6 மணியிலிருந்து 6:30 வரை ஜூம் கிளாஸ் எடுக்கிறோம். அனைவரும் தொடர்ந்து கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்மயோகமானது போய்கொண்டிருக்கின்றது. ஜூம் வகுப்பில் கலந்து கொள்வது மிகவும் முக்கியம். அனைவரும் ஜூம் ப்ளே ஸ்டோரில் போய் ஜூம் என்பதை டவுன்லோடு செய்யணும். அந்த ஜூமில் ஐடி நம்பர் வரும். அந்த ஐடி நம்பர் 7164607946. மீண்டும் சொல்கின்றேன்,
7164 ஐடி. இது ஐடி நம்பர், மீட்டிங் ஐடி. அடுத்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு 1234. பாஸ்வேர்டு நம்பர் 1234. ஹரி ஓம்.